இங்க கிரைண்டர் மாதிரி சுத்திக்கிட்டு மனுஷங்களை போட்டு நசுக்கி தள்ளுதுல. இது என்னன்னு பாத்தியா? உலகத்துல வாழும்போது எவனெல்லாம் சோம்பேறியா வெட்டியா சுத்துறானோ அவனுக்கெல்லாம் நரகத்துல கொடுக்குற மரண அடி தண்டனை தான் இது. இதுல போட்டு அவனை திரும்ப திரும்ப நசுக்கி கொன்னுகிட்டே இருப்பாங்களாம். சரி, இதுல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு தண்ணிக்குள்ள குதிச்சா அங்க ஃபுல்லா மனுஷங்களை கடிச்சு திங்கிற பிராணா மீனுங்க வெயிட் பண்ணுதுங்க. கடிச்சே கொண்டுடும். அப்படிப்பட்ட இந்த டர்ட்டியான இடத்துக்கு ஒரு நாள் ஒரு ஃபயர்மேன் வராரு. அவர் உயிரோட இருக்கும்போது ஏகப்பட்ட பேரோட உயிரை காப்பாத்தின ஒரு தக்காளி தொக்கு, சூப்பரான ஆளு. ஆனா நரகத்துல இருக்கிற அந்த ராணி கிழவி இவர்கிட்ட வந்து, யோ நீ எதுக்குப்பா இவ்வளவு உயிரை காப்பாத்தின அப்படின்னு கேக்குது. அதுக்கு நம்ம ஆளு அசால்ட்டா, எல்லாம் துட்டுக்காக தான், பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட உடனே அந்த ராணிக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கடா அப்படின்னு கத்துது. ஆனா அங்க இருக்கிற ஒரு காவலாளி இவரை டக்குன்னு காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஃபயர்மேனோட பிளாஷ்பேக்கை ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அவர் சும்மாலாம் இல்ல, வாழ்நாள் முழுக்க செம்ம உழைப்பாளியா இருந்திருக்காரு. ஹோட்டல்ல வேலை பாக்குறது, டெலிவரி பாயா ஓடுறது, பப்ளிக் டாய்லெட்டை கழுவுறது, டிரைவர் வேலை பாக்குறதுன்னு விடிய விடிய ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அவருக்கு கிடைக்கிற கொஞ்சோண்டு டைம்ல தான் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்து தூங்கியே இருக்காரு. நிஜத்துல அவர் எதுக்காக இப்படி பணம்னு அலைஞ்சார்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம சீரியஸா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட தம்பி படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த குடும்ப கஷ்டத்துக்காக தான் அவர் காசுக்காக அப்படி உழைச்சிருக்காரு.